திருவனந்தபுரத்தில் 5வது T20 இந்தியா நியூசிலாந்து நடந்து முடிஞ்சிருச்சு. T20 சீரீஸும் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துச்சு. நேற்றே ஒரு பிளேயிங் 11 சொன்னேன். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சனுக்கு இடம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் சஞ்சு சாம்சன் ப்ளே பண்ணார்னா 1 டவுன் ஸ்டேயர்ஸ் ஆகிட விளையாடுவார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனை இன்னும் பிலீவ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சனை இன்னும் பேக் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சஞ்சு சாம்சன் நேற்று அவுட் ஆகிட்டார். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்புகள் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்தியன் டீமோட பேட்டிங் கோச் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். வி பிலீவ் இன் சஞ்சு சாம்சன் எப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன், அவர்கிட்ட என்ன பொட்டென்ஷியல் இருக்குது எனக்கு தெரியும், அவரை நாங்கள் இருந்தாலும் பேக் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருந்தார். அது வந்து அந்த சோசியல் மீடியா பரவலுக்காக ஒரு ஆறுதல் மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார். நம்ம இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சனை ரொம்ப பேக் பண்ணுறாருன்ற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் இந்தியா T20 வேர்ல்ட் கப் உள்ளே போகிறப்போ மைனர் நேஷன்ஸ் கூட தான் ஆடுறாங்க. மேபி வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லைனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஒரே ஒரு டேஞ்சர்னால் ஓப்பனிங் பொசிஷனில் வந்து சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் தான் ஓப்பனிங்க்கு வந்து போட்டி போடக்கூடிய ஆள். 1 டவுனில் திலக் வர்மா வந்துட்டார்னா அவர் அவைலபிளாக இருப்பார்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சப்போஸ் அவர் வந்துட்டார் அப்படின்னா அவர் தான் விளையாட போகிறாரு. சஞ்சு சாம்சன் பெஞ்சில் தான் உட்கார போகிறாரு தெரிஞ்சிருச்சு. நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் கீப் பண்ணவே இல்லை, இஷான் கிஷன் கீப் பண்ணார். ஸோ மேபி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஓப்பனிங் பொசிஷனில் சஞ்சு சாம்சன் இடம் பெற மாட்டாருன்றது என்னோடய கருத்து. ஸோ இஷான் கிஷன் அண்ட் அபிஷேக் சர்மா தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்டு 1 டவுனில் திலக் வர்மா வந்துருவார்னு தான் எனக்கு தோணுது. சப்போஸ் வரலை அப்படின்னா சூரியகுமார் யாதவ் 1 டவுன் பொசிஷனில் தொடருவார். அவர் தான் 1 டவுன் ஆட போகிறாரு. திலக் வர்மா இல்லைனாலும் யார் ரீப்ளேஸ்மெண்ட் வராங்களோ அவங்க ஆட போகிறாங்க 1 டவுன். அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரல. ஸோ நார்மலாக ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அவர் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து ஃபிட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவர் ஃபிட்னஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் திலக் வர்மா உள்ளே வந்துட்டார்னா சஞ்சு சாம்சனுக்கு டீமில் இடம் இல்லைன்றது அஃபிஷியலாக வந்து வரப்போகுது. ஸோ ரொம்ப பாவமாக இருக்குது. சஞ்சு சாம்சன் ரொம்ப பேக் பண்ணோம். நம்ம எல்லாருமே பேக் பண்ணிட்டே இருந்தாங்க. சொந்த ஊரான திருவனந்தபுரத்தில் கம்பேக் கொடுப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக பேட் ஃபேஸில் இருக்கார். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா நம்ம தான் நடக்கும். வாய்ப்பு கிடைச்சாலும் அது நழுவி தான் போகும். T20 வேர்ல்ட் கப்பில் இடம் கிடைக்கல அப்படின்னா சஞ்சு சாம்சனை சரி பண்ணக்கூடிய ஒரே ஆள் அது தோனி மட்டும்தான். இஷான் கிஷன் ஒரு அப்சல்யூட் செஞ்சுரி ஒன்று அடிச்சிருந்தார், மைண்ட் ப்ளோயிங். என்னை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் ஒரு கம்பேக் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் அவர் விளையாண்டுட்ருக்காரு. என்னையை வந்து நீங்கள் இந்தியன் டீம் விட்டு வெளில துரத்தக்கூடாது, நான் வந்து ஒரு அஃபிஷியல் பேட்ஸ்மேன், நான் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், என்னை நீங்கள் துரத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம். T20 வேர்ல்ட் கப்பில் இன்னும் நிறைய டீம்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய டீம்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்களோட டீமை சொல்லிட்டாங்க. அதை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். சூரியகுமார் யாதவ் அவரும் பழையபடியே ஃபார்முக்கு வந்துட்டார். 2-3 வீடியோவுக்கு முன்னாடியே சொன்னேன். T20 வேர்ல்ட் கப்பில் சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயராக இருப்பார், அவர் வந்து ஒரு டாப் 10 லிஸ்ட்டில் அவர் இருப்பாருன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் கொடுக்க போகிறார் T20 வேர்ல்ட் கப்பில். ஏன்னா ஒரு ஷார்ட்ஸ்லாம் பழைய சூரியகுமார் யாதவ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அதாவது 2021 சூரியகுமார் யாதவ் அந்த டெபோ ஆனதுக்கப்புறம் ஆடினார் பாருங்கள் ஒன்று இன்னிங்ஸு, இங்கிலாந்துக்குள்ளே ஒரு 100 அடிப்பார், அலட்சியமாக செஞ்சுரி அடித்தார். அந்த மாதிரி தான் சூரியகுமார் யாதவ் வந்து அந்த பேட்டிங் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் ஒரு பிக் அசட்டாக இருப்பார் T20 வெயிட் பண்ணி பார்க்கலாம்.